வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றியும் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். தயிர் அப்படின்றது உடலுக்கு தேவையான ப்ரோபயோட்டிக் மற்றும் கால்சியம் இருந்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு அப்படின்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க போகிறதில்ல. ஆனால் சில குறிப்பிட்ட உடல்நிலை உள்ளவர்களும் தவறான முறையில் தயிரை எடுத்துக்கொள்ளும் போது, தயிரோடு சேர்க்கக்கூடாத உணவுப் பொருட்களை சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது ஒரு சில பக்க விளைவுகள் தீமைகளை தயிர் ஏற்படுத்துங்க. ஸோ அந்த விஷயத்தில் இரவு நேரங்களில் நம்ம தயிரை தவிர்க்கணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. செரிமானம் மந்தமாக இருக்கக்கூடிய அப்படின்றதால நீங்கள் இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கிறது தவிர்க்கணும். தயிரை எப்போதுமே நீங்க சூடாக்கி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதோட டேஸ்ட் மாறிடும், ஈரப்பதம் போயிடும், அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டு நச்சுத்தன்மையாக தயிர் மாறக்கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தயிரோட நீங்க சர்க்கரை சேர்க்கிறது உங்களுக்கு ஓரளவு நல்லது. ஆனால் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் தயிரோட சர்க்கரை சேர்க்கக்கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரி தயிர் நிறந்திருக்கக்கூடிய அபூர்வமான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்குவோம் வாங்க. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமான கோளாறுகள் உங்களுக்கு தயிரை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது ஏற்படும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸை செரிமானம் செய்ய முடியாதவர்களுக்கு, அதாவது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பிடுவது வயிற்று உப்புசம், வயிற்றுப்போக்கு அல்லது வாயு தொல்லை இந்த மாதிரி செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை ஒருவேளை உங்களுக்கு ஏற்படுத்தலாங்க. ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, தயிரில் லாக்டோஸ் குறைவாக இருந்தாலுமே தீவிரமான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் இது ஒத்துக்கொள்ளாது. ஸோ தயிர் ஒத்துக்கொள்ளாமல் போகிறதாலும் உங்களுக்கு செரிமான கோளாறுகள் ஏற்படலாம். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வதாலுமே செரிமான கோளாறுகள் எடுத்துக்கலாம். தயிர் அளவாக சாப்பிட பழகிக்கோங்க. சளி மற்றும் ஆஸ்துமா பாதிப்பு நீங்கள் தயிர் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ ஆயுர்வேதத்தின்படி தயிர் உடலுக்கு கபத்தன்மையை அதிகரிக்கும். எனவே இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடுவது சளி, இருமல் மற்றும் தொண்டைக்கு கட்டி கொள்வதற்கு அது வழிவகுக்கும். இன்னும் குறிப்பாக ஆஸ்துமா அல்லது சைனஸ் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா தயிர் அதிகமாக எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா மூச்சு திணறல் அவங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுருக்கமாக என்ன அப்படின்னா, இரவு நேரங்களில் தயிர் சாப்பிட்றத தவிர்க்கணும். அப்பதான் நமக்கு எந்த விதமான சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படாது. ஆல்ரெடி உங்களுக்கு சுவாசம் சார்ந்த தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, நீங்க அப்படியும் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகளை அது இன்னும் மோசமாக்கிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க தான் கவனத்தோட இருக்கணும். மூட்டு வலி இருக்கிறவங்க தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வாத நோய் அல்லது மூட்டு வலி ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறவங்கலாம் தயிரை தவிர்க்கிறது நல்லது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தயிரில் புளிப்புத்தன்மை மற்றும் குளிர்ச்சி தன்மை இருக்கிறதால இது சிலருக்கு மூட்டு வலியை ஏற்படுத்தலாம், மூட்டு வீக்கத்தையும் அதிகப்படுத்தக்கூடும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஏன்னா புளிப்புத்தன்மை அதிகரிக்கும் போது யூரிக் அமிலத்தினுடைய அளவு அதிகரிச்சது அப்படின்னா அது மூட்டு வலி, வாத நோய் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றது தான் மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்காக தயிர் எடுத்துக்கொள்ள போய் அது பிரச்சனையை உங்களுக்கு அதிகமாக்கிடும். அதனால நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது, அப்புறம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதுலாம் நல்லது தான். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தயிர் நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடல் எடையை அதிகரிச்சிடும், ஒபிசிட்டி தன்மையை உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தயிரில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குங்க. குறிப்பாக கடைகளில் விற்கப்படக்கூடிய ஃபுல் கிரீம் தயிரை நீங்கள் தினமும் அதிக அளவில் கணக்கே இல்லாமல் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா அது தேவையற்ற உடல் எடை அதிகரிப்புக்கு, ஒபிசிட்டிக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். ஸோ உடல் எடை அதிகரிக்குது, அதுவும் வயதான காலங்கள்லாம் உடல் எடை உங்களுக்கு அதிகரிக்குது அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரித்து சுகர் ப்ராப்ளமும் கூட உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ இளம் வயதிலே உடல் எடை அதிகரித்து காணப்படும் போது எந்த ஒரு வேலைகளுமே நம்மளால சுலபமாக செய்ய முடியாது, நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட வர ஆரம்பிக்கலாம். அதனால தயிரை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டு உடல் எடை அதிகரித்து கொண்டு சங்கடத்துக்கு உள்ளாகாதீங்க. அதுலேருந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்ளுங்க, அதுதான் நல்லது. தயிர் நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ தயிரில் கால்சியம் மற்றும் புரதம் அதிக அளவில் இருக்குங்க இல்லையா, இது சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்களுக்கு புரதச்சத்தை அளவாக தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் மிக அதிகமாக தயிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அதிக புரதம், கால்சியம் எல்லாம் அதிகமாக சேரும் பொழுது அது உங்களுக்கு என்னவா மாறும் அப்படின்னா கிட்னி, சிறுநீரகத்தில் உங்களுக்கு கோளாறுகள் ஏற்படுத்தலாம். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஏற்படலாம், நச்சுக்களை உங்களுக்கு முறையாக வெளியேற்ற முடியாமல் போகலாம். சிறுநீரகத்தில் பார்த்தீங்கன்னா கற்கள் உருவாகிறது, கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட உங்களுக்கு ஏற்படலாம். அந்த வாய்ப்பு அது லேசாக உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு. அதனால அந்த பிரச்சனைக்கு நீங்கள் இடம் கொடுக்கூடாதுன்னா சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. இப்போ செரிமானம் மந்தமாகும் நீங்கள் தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. ஸ்லோ டைஜஷன் ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கும். அது அந்த செரிமானம் மந்தமாக நடக்கிற வரைக்குமே நீங்கள் சோர்வாகவும் இருப்பீங்க. இப்போ தயிரோடைய இயல்பு பார்த்தீங்கன்னா அது செரிமானத்திற்கு பார்த்தீங்கன்னா அதிக நேரம் எடுக்கும். இப்போ பசி குறைவாக இருக்கிறவங்க அல்லது செரிமான மண்டலம் ஆல்ரெடி வீக்காக இருக்கிறவங்கலாம் தினமும் தயிர் சாப்பிடக்கூடாதுங்க. அப்படி நீங்கள் தொடர்ந்து தினமும்
தினமும் தயிர் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடலில் வந்து பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மையை உருவாக்கி மந்த உணர்வை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். செரிமானத்தை வந்து சீராக்கி தயிர் வந்து செரிக்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்துறதால அது செரிக்க வைக்கக்கூடிய நேரம் வரைக்குமே நீங்கள் வந்து ரொம்ப சோர்வாக உணர்வீங்க. ஸோ அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தயிர் வந்து அளவுக்கு அதிகமாகலாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி ஒருவேளை நீங்கள் தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய கொலஸ்ட்ரால் பிரச்சனையை வந்து அதிகப்படுத்தும். ரத்த குழாய்களில் உங்களுக்கு வந்து தயிர் அடைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிடும் நீங்கள் அதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. ஏன்னா ஆயுர்வேத மருத்துவத்தின்படி தயிர் வந்து அபிஷேந்தி குணத்தை கொண்டது. அதாவது அது உடலில் இருக்கக்கூடிய நுண்துளைகளையும் ரத்த குழாய்களையும் அடைக்கக்கூடிய தன்மை கொண்டதால் இதனால் உடலினுடைய கழிவு நீக்கம் சீராக நடக்காமல் உங்களுக்கு போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இதனால் ரத்த நாளங்களில் அதிகப்படியான கொழுப்பு படிவுகள் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு போகாது. இதனால் இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் முறையான உள்ள போகல அப்படின்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி ஏற்படக்கூடாது அப்படின்னா அந்த பிளாக்கேஜ் ஆஃப் சேனல்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அளவாக தான் தயிர் எடுத்துக்கொள்ளணும். ஸ்கின் டிசீஸ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் நீங்கள் தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அல்லது தயிர் உங்களுக்கு ஒத்துக்காமல் போணுச்சு அப்படின்னா. இப்போ தயிர் வந்து புளிப்புத்தன்மை கொண்டது அப்படின்றதால இது உடலினுடைய வெப்பத்தை உள்ளுக்குள்ளே தக்க வச்சிடும். அதனால் முகப்பொரு பிரச்சனை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தலாம். அதிகப்படியான தயிர் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அது முகப்பொருவு உங்களுக்கு ஒருவேளை உண்டாக்கலாம். அரிப்பு மற்றும் சொரிசிரங்கு, படை, தேமல் போன்ற தோல் சார்ந்த நோய்களையுமே உங்களுக்கு வந்து ஏற்படுத்தலாம். ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் அந்த தோல் நோய்கள், சொரியாசிஸ் அல்லது அதிகப்படியான அரிப்பெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்கள் தயிரை சேர்த்துக்கொள்ளும் போது அந்த பாதிப்பு உங்களுக்கு இன்னும் தீவிரமடைய கூடும்ன்றதை மறந்துடாதீங்க. அதனால் அந்த அரிப்பு, சொரிசிரங்கு, படை, தேமல் பிரச்சனை, சொரியாசிஸ் பிரச்சனை இது மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு அந்த தோல் வியாதிகளே இல்லாமல் நீங்கள் நலமாக இருக்கணும்னா தயிரை வந்து அளவாக தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தயிர் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முறை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எப்போதுமே நம்ம தயிர் வந்து உறைந்த நிலையில் இருக்கக்கூடிய தயிர் எடுத்துக்கிறதா நல்லதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையுமே ஏற்படுத்தாது. உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தயிரை இன்னும் நீங்கள் மண் சட்டியில் உரைய வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்னமும் நல்லது தாங்க. இப்போ நம்ம தினமும் எல்லா வேலைகளிலுமே தயிரெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள், அதிகபட்சம் 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பான நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து நல்லதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே அந்த நேரங்களில் தயிர் சாப்பிட்றது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. இப்போ நீங்கள் தயிரை வந்து சாப்பிடும்போது செய்யக்கூடாத தவறுகள்லாம் என்னென்னா புளித்த தயிர் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிகப்படியான புளித்த தயிர் வந்து பிபி ப்ராப்ளத்தை உங்களுக்கு அதிகரிக்கலாம், அசிடிட்டியை உங்களுக்கு உண்டாக்கலாம். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அப்புறம் மழை காலங்களில் தயிர் எடுத்துக்கொள்வதை நீங்கள் தவிர்க்கணும். மழை காலங்கள், குளிர்காலங்கள்லாம் தயிர் சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப உங்களை வீக் ஆக்கிடும். சைனஸ், சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் அது உங்களுக்கு தூண்டும். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் தயிரோட சேர்த்துக்கொள்ளாத உணவுப் பொருட்களும் ஒரு சில உணவுப் பொருட்கள் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தயிரோட நீங்கள் வெங்காயத்தை சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, தயிரோட நீங்கள் மாம்பழத்தை சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, குறிப்பாக தயிரோட மீன் சேர்த்து எடுத்துக்கொள்ளவே கூடாது. அதுக்கப்புறம் தயிரோட பால் சேர்த்து எடுத்துக்கிறதோ, உளுத்தம் பருப்பு சேர்த்து எடுத்துக்கொள்ளதோ, தயிரோட நீங்கள் வந்து இன்னும் குறிப்பாக ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகளை சேர்த்து எடுத்துக்கிறதோ இது எதுவுமே உங்களுக்கு நல்லது கிடையாது. இது உங்களுடைய உடலில் வந்து நச்சுத்தன்மையை உண்டாக்கி செரிமானம் தொடர்பான கோளாறுகள் ஏற்படுத்தும், தீராத தோல் நோய்கள், ஸ்கின் டிசீஸ்க்கு வழிவகுக்கும். ஸோ நீங்கள் தான் வந்து கவனமாக தயிர் எடுத்துக்கோங்க. தயிரை கவனமாக எடுத்துக்கொண்டு அதில் கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.